வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இன்றைக்கி எம்பிஏவும் பிஜிடிஎம் ப்ரோக்ராமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ தான் மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிஏ வந்து 2 இயர்ஸ் கோர்ஸு. அதுக்கும் பிஜிடிஎம் ப்ரோக்ராமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஎம் ப்ரோக்ராம்ன்றது ஷார்ட் பீரியடில் கூட முடிச்சிருவாங்க. நிறையா அட்டானமஸ் காலேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஜிடிஎம் ப்ரோக்ராம் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் பிஓ, மணிப்பால் யூனிவர்சிட்டி, பெங்களூர் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத பிஜிடிஎம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு எல்ஐசியில் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, மார்க்கெட்டிங்கில் நல்லா இருந்தாங்கன்னா அவங்க ஏஜெட் கேட்டகரியில் கூட வந்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடியும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா பிஜிடிஎம் ப்ரோக்ராம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அது முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அதில் முன்னுரிமையில் அவங்க வந்துட்டு எல்ஐசியில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆக முடியும். அதேமாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு எம்பிஏக்கு ஈக்குவலண்ட சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஷார்ட் பீரியட்லேயே பிஜிடிஎம் ப்ரோக்ராம் முடித்தவங்களுக்கு எம்பிஏக்கு ஈக்குவலான வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்துட்டு பிஜிடிஎம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் பாருங்கள். எம்பிஏவே 2 இயர்ஸ் படிக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி ஆஃபர்ஸும் நிறைய அட்டானமஸ் காலேஜில் இருக்குது. அந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்கு தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் எஃப்எம் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள். தேங்க்யூ.